ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். காடையம்பட்டி அருகே காவல் உதவி ஆய்வாளரை தாக்கி தங்கச் செயினை பணத்தையும் பறித்த பெண் உட்பட 5 பேரை தீவெட்டிப்பட்டி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் உதவி ஆய்வாளர் பூபதி வழிப்பறி செய்த வழக்கில் ஆர்சி செட்டிப்பட்டியைச் சேர்ந்த ஜனரஞ்சன் மீது வழக்கு பதிவு செய்தார். இதையடுத்து ஓமலூரைச் சேர்ந்த அலமேலு என்பவர் தான் வழக்கறிஞர் என்றும் ஜனரஞ்சன் தனது கட்சிக்காரர் என்றும் கூறி அடிக்கடி காவல் உதவி ஆய்வாளரை சந்தித்து பேசியுள்ளார். இந்த பழக்கத்தில் உதவி ஆய்வாளர் பூபதியிடம் அலமேலு சிறுக 90,000 ரூபாயை கடனாக பெற்று பணத்தை திருப்பிக் கொடுக்க காலதாமதம் செய்துள்ளார். தொடர்ந்து உதவி ஆய்வாளர் பணத்தை கொடுக்க வேண்டும் என கேட்கும்போது அதற்கு பதிலாக செல்போன் வாங்கி தருவதாக கூறியுள்ளார். பின்னர் செல்போன் வாங்கிவிட்டதாகவும் அதை ஊமக்கவுண்டம்பட்டி பகுதியில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு வந்து வாங்கிக் கொள்ளுமாறும் கூறியுள்ளார். அதை நம்பிய உதவி ஆய்வாளர் பூபதி இரவு நேரத்தில் அங்கு சென்ற நிலையில் 5 பேர் கொண்ட கும்பல் அவரை தாக்கி கத்தியை காட்டி மிரட்டி உதவி ஆய்வாளர் கழுத்தில் அணிந்திருந்த 28 கிராம் எடையுள்ள தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டனர். மேலும் அவரது செல்போனில் இருந்து ஜிபே மூலமாக 28,000 ரூபாய் பணத்தை மாற்றிக்கொண்டுள்ளனர். தொடர்ந்து உதவி ஆய்வாளரை உட்கார வைத்து அலமேலுடன் தனிமையில் இருப்பதாக உள்ள வீடியோவை அனுப்பி அசிங்கப்படுத்தி விடுவதாகவும் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து தீவெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் பூபதி கொடுத்த புகாரின் பேரில் முருகேசன், செல்வன், திருமால் அழகன், பிரவீன்குமார், அலமேலு உள்ளிட்ட 5 பேரையும் தீவெட்டிப்பட்டி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காவல் உதவி ஆய்வாளரை தாக்கி நகை, பணம் பறிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.